வணக்கம் செல்லங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மக்கள் பேரு அதிகாரத்துல 10 குறள்கள் இருக்கு. ஒன்னொன்னைய வரிசையா பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பேரு அப்படின்னா என்ன? பேரு அப்படின்னா செல்வம். செல்வம் மக்கள்னா யாரு? பிள்ளைகள். பிள்ளை செல்வங்களை பத்தி சொல்லக்கூடிய அதிகாரம் தான் மக்கள் பேரு. சரியா? இப்போ மக்கள் பேரு அதிகாரத்துல முதல் குறள், பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கள் பேரு அல்லவிர. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கள் பேரு அல்லவிர. அந்த மக்கள் பேரு அதிகாரத்துடைய தலைப்பே முதல் குறள்ல வந்துச்சு பாருங்க. இப்போ மக்கள் பேருனா பிள்ளை செல்வம். சரியா? நல்ல புத்திசாலியான அறிவுடைய குழந்தைகளை பெற்றிருக்கிறத விட சிறந்த செல்வம் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இல்லப்பா அப்படி சொல்லக்கூடிய குறள் தான் முதல் குறள். சரியா? இன்னொரு தடவை வாசிக்கிறேன். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கள் பேரு அல்லவிர. ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த குழந்தைகளே நல்ல புத்திசாலியான அறிவான குழந்தைகளை நினைச்சு அவங்க மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுவாங்களா? அந்த பையனை நல்ல சிறந்த பையன் அப்படின்னு நினைப்பாங்களா? அதனாலதான் ஒருத்தர் பெற்ற செல்வங்கள் எல்லாத்துலயுமே நல்ல அறிவான பிள்ளை செல்வம் கிடைச்சதுன்னா அதை விட சிறந்த செல்வம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் முதல் குறள். அடுத்தது இரண்டாவது குறள், எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். ஒருத்தருக்கு 7 பிறவி எடுத்தாலும் அவருக்கு எந்த தீவினையும் போய் தீண்ட கூட செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு பேரு ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. யார் அவரு? அவர்கிட்ட அப்படி என்ன இருக்கு? என்ன நன்மை செய்தாரு? அவர் ஒரு நன்மையும் செய்யல. இங்க பாருங்க, பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். அவருக்கு கிட்ட மக்கள் இருக்காங்க. எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க? எந்த ஒரு பழி சொல்லும் ஏற்காத மக்கள் இருக்காங்க. பழி சொல்லே கிடையாதுப்பா. யாருக்கும் எந்த தீயதும் பண்ணல. யாருமே இந்த பையன் இருக்காளா, உன் பையன் இருக்காளா, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டான், இப்படி ஒரு கெட்டதை பண்ணிட்டான், அந்த மாதிரி எந்த ஒரு பழி சொல்லுமே கிடைக்கல. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற ஒருவர் 7 பிறவி எடுத்தாலும் திரும்ப திரும்ப பிறந்து வந்தாலும் அவருக்கு எந்த ஒரு தீய வினையுமே தீண்டாது. அதை சொல்லக்கூடிய குறள் தான் மக்கள் பேரு செல்வத்தின் இரண்டாவது குறள், எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பேரு. திருவள்ளுவர் பாத்தீங்களா? இந்த ஒரு குறள்லயே வள்ளுவர் பெருந்தகையுடைய சொல்வன்மையின் ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, ஒருத்தருக்கு 7 பிறவி எடுத்தாலும் தன்னுடைய தாய் தந்தையருக்கு எந்த ஒரு தீவினையும் வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அப்படின்னா அந்த பையன் எந்த ஒரு பழி சொல்லையுமே எந்த ஒரு பழி செயல்லையுமே தன்னை உட்படுத்தி கொள்ளவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெறக்கூடிய பேரு தான் சிறந்த பேரு அப்படின்னு இந்த ஒரு குறளே சொல்லிருக்காங்க பாருங்க. அடுத்தது மூன்றாவது குறள், தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். முதல் குறள் என்ன சொன்னாங்க? அறிவார்ந்த பிள்ளைகள் இருக்கிறது சிறப்பு, பழி சொல்ல வாங்காத பிள்ளைகள் இருக்கிறது 7 பிறவிக்கும் சிறப்பு. அறிவார்ந்த பிள்ளைகள், பழி சொல்ல வாங்காத பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் யாருக்கு கிடைக்கும்? அதுக்கான பதில் தான் இந்த குறள் இருக்கு பாருங்க. தம் தம் வினையான் வரும். தன்னுடைய நல்வினை தீவினை இந்த வினைகள்னாலதான் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாகவோ அல்லது தீய பிள்ளைகளாகவோ இருப்பாங்க. அப்படின்னா ஒருத்தர் பெறக்கூடிய தம் பொருள், தன்னுடைய பொருள் என சொல்லக்கூடிய மக்கள் அவரவர் செய்த வினை பயனால் வரும். தம் பொருள் என்பதன் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். சரியா? நான்காவது குறள் அப்போமா, அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தம் இருக்குல்ல, அந்த அமிழ்தத்தை விட சிறந்த மருந்து உண்டா? கிடையாது. ஏன்னா அமிர்தத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சாகா வரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அமிர்தத்தை விட சிறந்தது ஒண்ணு உண்டா? கிடையாது. அப்படித்தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அமிர்தத்தோட சிறந்த ஒண்ணு இருக்கு அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்க.
இருக்காரு. அவர் யாரு? அவர்தான் நம்முடைய தெய்வ புலவர். அப்படி என்ன சொல்லியிருக்காரு? அமிர்தத்தை விட சிறந்ததுப்பா அப்படின்னு பார்க்கலாமா? சிறுகை அளாவிய கூழ், சின்னஞ்சிறுகை அளாவிய கூழ், இப்படி வரிசை வைக்குது. கூழ் மாதிரி இப்படி வரிசை வைக்குது ஒரு சின்ன கை. யாருடைய கை? மக்கள். யாருடைய மக்கள்? தம் மக்கள். தன்னுடைய சின்ன குழந்தை இப்படி வரிசை வச்ச அந்த சாப்பாடு அமிர்தத்தை விட இனிமையாக அந்த தாய்க்கும் தந்தைக்கும் தெரியும். ஆற்றல் இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ், அந்த பிஞ்சு கை அளாவி விரவிய கூழ் அமிர்தத்தை விட இனிமையானதாக அவர்களுடைய பெற்றோருக்கு தோன்றும். அடுத்த குறள் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? பார்ப்போம். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. தீண்டல் உடற்கின்பம், கேட்டல் இன்பம். தீண்டல் இன்பமா, கேட்டலும் இன்பமா? அப்படி யார் தீண்டினா இன்பமா இருக்கும்? மக்கள் மெய் தீண்டல், தன்னுடைய பிள்ளைகளுடைய மெய் தீண்டி அவங்கள தூக்கி வச்சு அவங்கள தொட்டு நம்ம கொஞ்சும் போது பெற்றோருக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். அடுத்தது சொற்கேட்டல் இன்பம். யாருடைய சொல் கேட்டல் இன்பம்? மற்ற அவர், அந்த குழந்தைகளுடைய அம்மா அப்பா அப்படின்னு கூடக்கூடிய அழகான சொற்களை கேட்கும் போதும் செவிக்கு இன்பமா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அழகான குறள். அதே மாதிரி இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு குறள் தான் இது. எளிமையான குறள். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த குறள்ல இரண்டு இசை கருவிகள் வந்திருக்கு. இரண்டுமே மிக ரம்மியமான இனிமையான இசையை தரக்கூடிய இசை கருவிகள். அது எதெல்லாம்? குழல், புல்லாங்குழல், யாழ், வீணை இருக்குல்ல, வீணை மாதிரி இருக்கக்கூடிய பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் யாழ். குழலும் யாழும் இசைக்கப்பட்டால் காட்டுல உள்ள மிருகங்கள் கூட அந்த இசைக்கு மயங்கி நிற்கும் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் சொல்லுது. சரியா? அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இசை கருவிகளுடைய இசைதான் இனிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? அவங்க வீட்டுல ஒரு மழலை குழந்தை பேசாம இருக்கு. அந்த மழலை குழந்தையுடைய பேச்ச கவனிக்காத பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. வள்ளுவர் பெருந்தகையை பத்தி நமக்கு தெரியும். அவர் நமக்காக தந்த திருக்குறள் புத்தகம் இருக்கு. அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவருடைய மனைவி வாசுகி அப்படின்னு சொல்றாங்க. பல கதைகள் இருக்கு. ஆனா வள்ளுவர் வாசுகி இந்த தம்பதியருக்கு குழந்தைகள் இருந்தாங்களா? தெரியல. எந்த ஒரு புத்தகத்திலையுமே சொல்லப்படல. அப்படி ஒரு குழந்தை இருந்ததா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும் போது அந்த வள்ளுவர் பெருந்தகை பிள்ளை செல்வத்துக்காகவே ஒரு அதிகாரத்தை படைச்சி அந்த அதிகாரத்துல அந்த சின்ன குழந்தை பேசக்கூடிய வார்த்தைகள் குழலை விட யாரை விட இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட புலவரா இருந்திருப்பாரு அவர். அதனால்தான் உலக புலவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றாங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இந்த குறள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுமே இன்பமா இருக்கும். எப்போ? எல்லா உயிர்களுக்குமே ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. அந்த ஆசை எந்த மாற்றமுமே இல்ல. மனுஷானாலும் சரி, விலங்கானாலும் சரி, பறவையானாலும் சரி, பூச்சியானாலும் சரி, புழுவானாலும் சரி, எல்லாருக்குமே இன்பம் தரக்கூடிய ஒன்னே ஒண்ணு இருக்கு. அது என்ன? அதுக்கான விடைதான் இந்த குறள்ல. இங்க பாருங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. தன்னை விட தான் பெற்ற பிள்ளைகள் அறிவாளியா இருக்காங்க, புத்திசாலியா இருக்காங்க, எல்லாத்துலயுமே சிறந்தவர்களாக திறமையானவர்களாக இருக்காங்க அப்படின்னு வரும்போது அந்த பிள்ளைகளை பெற்ற அனைத்து உயிர்களும் மண்ணுயிர்க்கு எல்லாம், இந்த உலகத்தில் இந்த மண் உலகில் வாழும் உயிர்களுக்கு எல்லாமே இனிது. உலகத்தில் உள்ள பெண்களுக்கு எல்லாமே இன்பம் தரக்கூடியது என்ன தெரியுமா? பட்டமோ பதவியோ பொண்ணோ பொருளோ அல்ல. இது எல்லாத்தையும் விட அவங்களுக்கு
ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாய்மை அடைதல். அந்த தாய்மைக்கு அதையும் தாண்டி இன்பம் தரக்கூடியது என்ன? அதுக்கான விடைதான் இந்த குறள். ஈண்ட பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய 10 மாதங்கள் சுமக்குறாங்க. அந்த 10 மாதங்கள் குழந்தைய சுமக்கும் போதும் அவங்களுடைய உடல்ல பல வலிகள், பல மாற்றங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சு வராங்க. கடைசியா அந்த குழந்தை பிறக்கும் போது அவங்க அனுபவிக்கக்கூடிய வலி இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான ஒரு வலி. அந்த வலியை தாண்டி அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும்போது, அந்த சிரிப்பை பார்க்கும்போது, அந்த அழகான கண்களை பார்க்கும்போது அந்த தாய் தான் இதுவரைக்கும் கண்ட அந்த வலிகள் எல்லாத்தையுமே மறந்து ஒரு பேரின்பமான ஆனந்தத்துக்கு போவாங்க. அந்த மகிழ்ச்சியை விட இன்னொரு சந்தோஷம் இருக்கு. அந்த குழந்தை வளர்ந்து வருது, அதை பார்த்து பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெற்றணும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த குழந்தை சான்றோனாக இருக்கிறான். அவனை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு அறிவாளியா இருக்கான், இப்படி ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை கேட்கும் போது அந்த தாய் அந்த குழந்தையை பெற்றிருக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு கிடைச்சதோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் அந்த தாய்க்கு கிடைக்கும். அது சொல்லக்கூடியதுதான் இந்த குறள். ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும். உவக்கும்னா உவகை, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஈண்ட நேரத்தை விட பெரிதான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எது கொடுக்கும்? தன் மகனை சான்றோன், இவன் சான்றோன் அந்த வார்த்தையை அந்த தாய் கேட்கும் போது. நீங்க கவனிச்சீங்களா? மக்கள் பேர் அதிகாரத்துல 10 குறள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனா 7வது குறள் நான் விட்டுட்டு வந்துட்டேன். 10வது குறளும் நான் இன்னும் சொல்லல. ஏன் சொல்லல? அந்த 2 குறளும் தமிழ்